ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதோட மாடல்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இது போல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து பாருங்கள், பார்த்து நீங்கள் போட்டு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டைப்பில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போட்டிருக்கோம். இப்போ என்கிட்ட இருக்கிறத வந்து உங்ககிட்ட காட்டுறேன், சரிங்களா? இது வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரி, இது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு உங்ககிட்ட பேலன்ஸ் ஒயர் இருந்தால் கூட இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அழகாக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு டைனிங் டேபிளில் அது போல் ஒரு டேபிளில் வைக்கும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கலர்ஸ் வந்து எடுக்கும் பொழுது நல்லா டார்க் கலராக எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் இந்த பேஸ்கெட் போட்டேன். இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும், சரிங்களா? இது வந்து இதுவும் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான். இது வந்து கார்னரில் வந்து நம்ம வந்து ஒரு ஒயர் வச்சு கட்டியிருப்போம். இப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கார்னர் வந்து இது வந்து கூஞ்ச மாதிரி இருக்கும், இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். காரணம் வந்து இதில் பாருங்களேன், ஒரு ஒயரை வச்சு இப்படி இந்த இடத்த வந்து இப்படி கட்டிடுறது. இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஒயர் கொடுத்து கட்டிடுறது. பட் வெளியிலேருந்து பார்த்தா அந்த ஒயர் வந்து நமக்கு தெரியாது. நம்ம வந்து டைட்டாக இழுத்து கட்டிடுவோம், இது வந்து தெரியாது. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இதுவுமே வந்து நான் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் போட்டேன். நீங்கள் வந்து இப்போ 2 ரோல் பேஸ்கெட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒயர் 2 ரோலில் ஏதாச்சும் ஒரு கலரில் வந்து உங்களுக்கு ஒயர் வந்து மீதமாகும். அது போல் இருக்கிற மீதமான ஒயரில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி பவுடரு அது போல் வச்சுருந்தேன், அது கொட்டி இருக்குது. இதில் வந்துட்டு நான் வந்து பவுடர் டப்பா, அப்புறம் எண்ணெய், அப்புறம் பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் வச்சு வச்சிடுறது. இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். இது போல் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போடும்பொழுது நம்ம வந்து குமிழ் வச்சிடலாம். ஏன்னா வந்து குமிழ் வச்சிங்க அப்படின்னா அடிப்பகுதி வந்து தேயாமல் இருக்கும். இதுவும் பாருங்கள் நல்லாயிருக்கு. இது வந்து நார்மல் நாட்டில் போட்டிருக்கேன் நான். இது வந்து சிவன் கண்ணு தெரியுதா, சிவன் கண்ணு. இதுவுமே மல்டி கலரு. இதுவும் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் போட்டிருக்கேன். இப்போ இதுவுமே எனக்கு வந்து இந்த பேட்டர்னில் வேணும் அப்படின்னா இந்த பேஸ்கெட் நீங்கள் போட்டுட்டு இந்த கார்னரில் வந்து ஒரு ஒயர் கொடுத்து கட்டிட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து இப்படி ஸ்டிஃபாக இருக்கும், சரியா? இதுவும் பாருங்கள் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு தான். இதுவும் மணி கிடக்கு. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு தான். இது வந்து பேஸும் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு ஹைட்லேயுமே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு ஒரு லைன் மட்டும் வேறு கலர் வந்து கொடுத்து போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போட்டோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து மேலேயும் ஒரு லைன் கீழேயும் வரும். ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால் பிகினராக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஒயர் வச்சு கூட போட்டுக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப ஈஸி தான், ஏணிப்படி முடிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜாக் ஃப்ரூட் நாட்டு தெரியுதா, முள் மாதிரி இருக்கும், அப்படியே கையில் குத்தும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயர் தான். இது வந்து போட்டுட்டு சொருகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே கொடுத்து. ஏன்னா வந்து இந்த வாய்ப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாமே போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. கொஞ்சம் டஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஒரு பென் ஸ்டாண்டு மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போல் நீங்களும் வந்து போட்டு பாருங்கள். இதெல்லாம் சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடமுமே டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், சரியா? இந்த பேஸ்கெட்டு இது வந்து பேஸ் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு ஹைட்டில் வந்து கிராஸ்கட் மாடல் போடுறது. இதுவுமே ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் நான் போட்டிருக்கேன்.
இது போல் நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு வந்து ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். நமக்கும் வந்துட்டு ஸ்டோரேஜாக இப்போ கிச்சன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே பார்த்திங்கன்னா நிறையவே போட்டிருக்கேன். கிச்சனில் வந்து கரண்டியெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் லாங்காக இப்போ இந்த சைஸ்லேயே வந்து இன்னும் ஒயர் கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துகிட்டு லாங்காக போட்டுட்டோம் அப்படின்னா கரண்டி இதிலே வந்து நீங்கள் ஸ்பூனெல்லாம் கூட போட்டு கிச்சனில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இது பூண்டு இது போல் போட்டு வச்சுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது போல் நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு போட்டு கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்டோரேஜ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி பேஸ்கெட் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? நீங்கள் வந்து இல்லை நான் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ரோல் வச்சு போடுறேன் அப்படின்னாலும் ஓகே. அதுவும் வந்து கரெக்டாக நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ரோலில் போட்டுடலாம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோலில் போட்டுடலாம். போட்டாலுமே பேலன்ஸ் வந்து ஒயர் இருக்கும். பட் இது போல் நிறைய கலர்ஸ் இருக்கும் பொழுது மல்டி கலராக பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். சரிங்களா? ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து நீங்கள் போடலாம். இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே நான் போட்டு ரொம்ப நாளாச்சு. 1 இயர் இருக்கும் இது போட்டு. பாருங்கள் நல்லா தான் இருக்குது. கலர் கூட ஃபேட் ஆகலை. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேஸ்கெட்டு தான். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு பேஸ்கெட் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.